வணக்கம் சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சபையிலே நான் வழங்கியிருந்த போதனைகளை இங்கு பதிவிடுகிறேன். கிறிஸ்தவ இறை வழிபாடு என்றால் என்ன என்பதை குறித்து நான் பேசியிருந்தேன். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்தவ இறை வழிபாடு எப்படிப்பட்டது, அதன் தன்மை என்ன, அது எவ்வாறு கடைபிடித்து நிறைவேற்றப்பட வேண்டும் போன்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே இதை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் கிறிஸ்தவத்தின் சில அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்தவ நம்பிக்கைகள் எதன் மீது கட்டப்பட்டுள்ளன, இதனை தாங்கும் தூண்கள் எவை போன்றவற்றை நாம் தெரிந்து கொண்டால்தான் அடுத்தடுத்த காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் முதற்கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல அடிப்படை தவறாக இருந்தால் அதன் மீது அதை சார்ந்து கட்டப்படும் அனைத்தும் தவறாக இருக்கும். எனவேதான் அநேக மாதங்களாகவும் வருடங்களாகவும் சபைக்கு வந்தும் அநேக பிரசங்கங்களை கேட்டும் தங்கள் விசுவாசத்திற்கு ஒரு சோதனை வரும்போது தங்கள் விசுவாசத்தை இழந்து பின்மாறி போகிறார்கள். ஃபவுண்டேஷனை சரியாக அமைத்துக் கொள்ளவில்லை என்றால் வீடு நிலைத்திருக்காது. எனவே இன்று சொல்லப்படும் காரியங்களை நீங்கள் கவனமாய் கேட்டு இதனை உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் விசுவாசத்திற்கும் அடிப்படையாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்று கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக தங்களை தாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பெரும்பாலானோர் வேற்று மதத்திலிருந்து வந்தவர்கள். இறைவன் உங்களை நேசித்து உங்களை ஏதோ ஒரு விதத்தில் சந்தித்தார். நீங்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டு அவரை பற்றி கொண்டு இதுவரை உண்மையாக பின்பற்றி வருகிறீர்கள். அதற்காக இறைவனுக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்கு இறையருள் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழிநடத்தி அவருக்குள் இன்னும் வளரச் செய்வாராக. பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்ற வீட்டிற்குள் நாம் வந்திருக்கிறோம். வந்த அனைவரும் ஒரே வாசல் வழியாக வந்திருக்க மாட்டோம், வெவ்வேறு வாசல்கள் வழியாக வந்திருப்போம். சிலருக்கு நோய்களிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும், சிலருக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கும், சிலருக்கு இறைவனை கனவிலோ வேறு வழிகளிலோ நேரடியாக பேசியிருப்பார். சிலர் இறைவனை தேடும் போது கிறிஸ்தவத்தை கண்டடைந்திருப்பார்கள். சிலர் கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருப்பார்கள். இவ்வாறு அநேக வாசல்கள் வழியாக நாம் இந்த வீட்டிற்குள் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இணைந்திருக்கிறோம். இவை கிறிஸ்தவத்தின் வாசல்களே தவிர இவை மட்டுமே கிறிஸ்தவம் என்றால் அல்ல. பிரியமானவர்களே, இவை மக்கள் சந்திக்கப்படும் விதங்கள் அல்லது வாய்ப்புகளை தவிர இவை மட்டுமே கிறிஸ்தவம் அல்ல. இந்த வாசல்கள் வழியாக கிறிஸ்தவம் என்ற வீட்டிற்குள் பிரவேசித்திருக்கும் அநேகர் வாசலண்டையிலே நின்றுவிட்டு வாசலையே பிடித்து கொண்டு இதுதான் கிறிஸ்தவம் என்று நம்பிக்கொண்டு தங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சிலரிடம் கேட்டு பாருங்கள். கடவுள் எனக்கு இதிலிருந்து சுகத்தை தந்தார், இதிலிருந்து விடுதலையை தந்தார், இதனை மாற்றி போட்டார் என்பார்கள். உண்மைதான். ஆனால் அது மொத்த குவியலின் வெறும் ஒரே ஒரு பருக்கை மட்டும்தான். கடவுள் அவ்வாறு தன்னைத்தான் அறிமுகம் செய்து கொண்டார். ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்ள அவ்வளவுதான் இருக்கிறதா? பிரியமானவர்களே, வாசலண்டையிலே நிற்காதீர்கள், உள்ளே வந்து பாருங்கள். அப்போது உங்கள் சாட்சி மாறும். ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கான காரணங்கள் மாறும். ஆன்மாவிலும் அறிவிலும் வளர்ச்சி ஏற்படும். பேதுரு இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினால்தான் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார். ஆனால் அது அவரது பயணத்தின் ஆரம்பமாக மட்டுமே இருந்தது. அவர் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க அந்த காரணம் போதவில்லை. பிரியமானவர்களே, அவர் அதனை பிறர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள காரணமாக ஒரு சுவிசேஷமாகவும் அறிவிக்கவில்லை. அது அவரது பயணத்தின் வெறும் தொடக்கமாக மட்டுமே இருந்தது. ஆனால் நமக்கோ அதுவே ஆரம்பமாகவும் முடிவாகவும் அமைந்து விடுகிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த காரணமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் காரணமானால் அது மிகவும் ஆபத்தானது. இந்த இறைவன் எனக்கு சுகத்தை தந்தார், எனவே இவரே உண்மையான இறைவன், இதே போல நானும் என் குடும்பமும் சுகமாக இருக்க வேண்டும் என்றால் நான் வாரந்தோறும் சபைக்கு வர வேண்டும் என்று நம்மில் அநேகர் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு புரிந்த கிறிஸ்தவம் அவ்வளவுதான். ஆனாலும் தொடர்ந்து சபைக்கு வருகிறீர்கள். உங்கள் உண்மையை பாராட்ட வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் ஒரு நன்மை நடந்ததால் நம்பிக்கை உண்டாகி கிறிஸ்துவுக்குள் வந்த நாம் அடுத்த நன்மை நடக்காவிட்டால் நம்முடைய நம்பிக்கை ஆட்டம் கண்டு நம்முடைய விசுவாசம் உடைக்கப்பட்டு நாம் இறைவனை மறுதளிக்கும் வாய்ப்புகள் அதிகம். பிரியமானவர்களே, எனவே கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கும் நாம் வாசலில் நிற்காமல் வீட்டுக்குள் வந்து வீட்டை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை வீட்டுக்குள் தான் அழைத்தார். நாம் தான் வாசலிலேயே நின்று விடுகிறோம். எனவே நான் இன்று உங்களுக்கு அந்த வீட்டை பற்றி போதிக்கப் போகிறேன். இந்த கிறிஸ்தவம் என்ற வீட்டை
தாங்கி பிடிக்கும் 2 தூண்களை பற்றி நான் கற்றுத்தரப் போகிறேன். இவை இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை. இவை இல்லை என்றால் நமக்கு கிறிஸ்தவம் தேவையும் இல்லை. ஏனென்றால் இவையே கிறிஸ்தவத்தை பிற மதங்களிலிருந்து வேறுபடுத்தும் சில முக்கியமான காரணிகளுள் ஒன்று. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. கவனமாக கேளுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலிகளை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழிகளிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். அவர்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இந்த வசனம் என்ன சொல்கிறது? என் வாக்குக்கு செவி கொடுத்து அதன்படி நடவுங்கள். எதனால் நடக்க வேண்டுமாம்? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. நன்மை என்றால் ஆசீர்வாதம் அல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்துமாவுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உங்கள் ஆத்துமாவுக்குள் தீமை இராதபடிக்கு, உங்களது பாதைகள் நேராக இருக்கும்படிக்கு என்பதுதான் பொருள். இப்படிதான் ஆங்கில வேதாகமங்களும் இந்த வசனத்தை மொழிபெயர்க்கின்றன. என் வாக்குக்கு செவி கொடுத்து அதன்படி நடவுங்கள், அப்போது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தில் இறைவன் தான் இறைவனாக இருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தால் மட்டுமே மனிதர்களிடமிருந்து வழிபாடை கேட்பதில்லை. நான் தான் உண்மையான இறைவன், என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஒவ்வொரு மதத்திலும் உள்ள இறைவன்களும் கூறிக்கொள்கிறார்கள். எல்லா மதத்திற்கும் புனித நூல் உள்ளது, நரகம் உள்ளது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவ நரகத்துக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆனால் கிறிஸ்தவம் உண்மையில்லை என்றால் மற்ற மதத்தின் நரகத்தில் சிக்குண்டு போவோம். இதே கதிதான் மற்ற மதத்தினருக்கும். இது குழப்பத்தை மட்டுமே உண்டாக்கும் பிரியமானவர்களே. எனவே நாம் இந்த அணுகுமுறையை தாண்டி இந்த இறைவன் எதற்காக மற்றும் எதன் அடிப்படையில் தனக்கு வழிபாடை கேட்கிறார் என்ற அதன் உட்கருத்துக்களை ஆராய வேண்டும். அது அந்த இறைவனுடைய இறைநிலையை சார்ந்ததாக மட்டுமே இருக்கிறதா, இல்லை தான் உண்மையான இறைவன் என்ற அவரது கூற்றினால் தனக்கான இறை வழிபாடு மக்கள் மேல் திணிக்கப்படுகிறதா, அந்த இறைவன் இதனை கோருவதற்கு தகுதியானவர் தானா, அதாவது வழிபடுவதற்கு தகுதியானவர் தானா என அநேக கோணங்களில் நாம் இதனை அணுக வேண்டியதா இருக்கிறது. ஒவ்வொரு கோணத்தையும் நாம் விரிவாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நமக்கு அதற்கு இப்போது சமயமில்லை. அவற்றை பிறகு வேத பாட கூட்டங்களில் பார்ப்போம். தற்போது கிறிஸ்தவத்தை குறித்து மட்டும் பார்ப்போம். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள். கிறிஸ்தவத்தின் இறைவன் தான் இறைவனாக இருப்பதனால் மட்டுமே வழிபாடு கோருவதில்லை. அதாவது நான் கடவுள், அதனால் மட்டுமே என்னை நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவர் கூறுவதில்லை. தன் இறைநிலையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காக வழிபாடை திணிப்பதும் இல்லை. நரகத்தை படைத்துவிட்டு தன்னை வழிபடவில்லை என்றால் நரகத்தில் தள்ளிவிடுவேன் என்று மிரட்டி வழிபாடை பறித்து கொள்வதும் இல்லை. ஆனாலும் இவைகளை ஆதரிப்பது போன்ற வசனங்கள் வேதத்தில் இருக்கின்றன. ஆனால் அவற்றின் பொருள் வேறு. அவற்றை விரிவாக நாம் பிறகு பார்ப்போம், அப்பொழுது உங்களுக்கு புரியும். ஆனால் இப்போதைக்கு இந்த காரியங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் வாசித்த வசனம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு. அந்த வாக்கியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேறு சில வசனங்களையும் வாசிப்போம். ஏசாயா 1:11-17 வரை. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொடுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு ஆரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதலை எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்புகளையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அடுத்த வசனம் ஓசியா 6:6.
பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று இறைவன் சொல்லுகிறார். அடுத்த வசனம் ஆமோஸ் 5:21-24. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். குழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவது. அடுத்த வசனம் மீகா 6:6-8 வரை. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000-களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனங்களை வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களில் நடப்பது என்ன? தேவன் மக்களது இறை வழிபாடை குறித்த தவறான புரிதலை திருத்துகிறார். வழிபாட்டு நடைமுறைகளின் மீது வைக்கப்பட்டிருந்த முக்கியத்துவத்தை வழிபடுபவர்களின் நடவடிக்கைகள் மீது திருப்புகிறார். நாம் செய்யும் மத சடங்குகள் அல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முறைதான் இறைவனுக்கு ஏற்ற வழிபாடு என்கிறார். இந்த கருத்தை நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான் அவரை வழிபடும் வழிபாடு. மீண்டும் சொல்கிறேன், இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கை தான் அவரை வழிபடும் வழிபாடு. இறைவனை திருப்திப்படுத்தவோ பிரியப்படுத்தவோ நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு நரக்கத்துக்கு தப்பிக்கவோ அல்ல பிரியமானவர்களே. இறைவணக்கத்தின் விளைவாக நம்முடைய ஆன்மா நன்மைக்கு ஏதுவான மாற்றம் அடைவதே சரியான வழிபாட்டு முறை. இறைவனை வணங்குவதால் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். நம்முடைய சுபாவ மாற்றம் நமது வாழ்க்கையிலே பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றும். இதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். இறைவன் தனக்காக செய்யப்படும் காரியங்களின் மீது நாட்டமாயிராமல் தன்னுடைய படைப்பின் நலன் மீது நாட்டமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இறைவனை அறிந்து அவர் நமக்காக நியமித்தபடி வாழ்வதே இறை வழிபாடு. எனவே மற்ற அனைத்து மத ரீதியான காரியங்களும், அதாவது நம்முடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய ஊழிய பங்களிப்பு, ஞான ஸ்நானம், திருவிருந்து, காணிக்கை ஏறெடுத்தல் போன்ற அனைத்தும் இந்த வழிபாட்டின் வெளிப்பாடுகளாக இருக்க வேண்டுமே அன்றி சடங்குகளாக மாறிவிடக்கூடாது. எப்போது இவை சடங்குகளாக மாறும்? இவற்றில் பொருள் உணரப்படாமலும் ஆன்மாவில் ஈடுபாடு இல்லாமலும் செய்யப்படும் போது இவை வெறும் சடங்குகளாகவே இருக்கும். சரி, ஞான ஸ்நானம் எதற்காக எடுக்க வேண்டும் என்று உணர்ந்து அதற்கேற்ற காரியங்களை செய்யாமல் கிறிஸ்தவரானால் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று எடுத்தல் மதச்சடங்கு. மத சடங்குகளுக்கு கிறிஸ்தவத்தில் அனுமதி இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவ இறை வழிபாடு என்றால் என்ன என்று பார்த்தோம். இறைவனுக்கு பிரியமான வாழ்க்கைதான் அவரை வழிபடும் வழிபாடு. சரி, எது அவருக்கு பிரியமான வாழ்க்கை அல்லது அவர் நமக்காக நியமித்த வாழ்க்கை முறை? இதனை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஆனால் படைத்தவருக்கு தான் தன்னுடைய படைப்புகளின் நோக்கமும் திட்டமும் தெரியும். எனவே இதை இறைவன் தான் மனிதருக்கு வெளிப்படுத்தியாக வேண்டும், வெளிப்படுத்தியும் இருக்கிறார். நாம் எப்படி வாழுதல் அவருக்கு உகந்ததாக இருக்கும் என்று வேதத்தில் பார்ப்போம். சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 22:35-40 வரை. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படிக்கு, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பாருங்கள், நியாயசாஸ்திரி ஒன்று கேட்டால் இயேசு 2 காரியங்களை கூறுகிறார். இறைவனை நேசித்தல், மனிதரை நேசித்தல். இரண்டையும் சரிசம முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக குறிப்பிடுகிறார். முதலாவது இறைவனை நேசித்தல். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ பக்தி பயத்தினால் உண்டாகும் பக்தி அல்ல, அன்பினால் உண்டாகும் பக்தி.
இறைவனை நாம் கட்டாயத்தின் பேரிலோ கண்மூடித்தனமாகவோ நம்முடைய சுயநலத்திற்காகவோ வழிபடக்கூடாது. அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரோடு பழக வேண்டும். அப்போது அவர் பால் அன்பு தானாக வெளிப்படும். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்டவர். அன்பு பயம் அறியாது பிரியமானவர்களே. இறை பக்தியில் பயத்திற்கு இடமில்லை. நாம் செய்யும் பாவங்களை கண்டுதான் நாம் அஞ்சி பயப்பட வேண்டும். இறைவனை நேசிப்பவர்கள் அவர் மேல் உள்ள அந்த அன்பிற்கு தகுந்தவர்களாக நடந்து கொள்கிறார்கள். நாம் நம்முடைய குடும்பத்தினரை நேசிப்பதால் அதற்கேற்றார் போல நடந்து கொள்வதில்லையா? அதே போலதான் இதைதான் யோவான் 4 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து 24 வரை இயேசுவும் கூறுகிறார். ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்கிறான். அதாவது நான் சொல்வதை அவன் கேட்கிறான். என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். இறைவனை நேசிப்பது முதல் காரியம். அதன் விளைவாக மனிதரை நேசிப்பது இரண்டாவது காரியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அதேதான் இறைவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவருடைய பிள்ளைகளாகிய சக மனிதரிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிரியமானவர்களே, இறைவனுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவில் இருக்கும் அன்பு மனிதருக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவில் பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம் கற்பிக்கும் வாழ்க்கைக்கான அணுகுமுறை. கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல பிரியமானவர்களை, எல்லா மனிதரையும் நாம் அவ்வாறே நடத்த வேண்டும். வேதமும் அப்படித்தான் சொல்கிறது. லேவியராகமம் 19 அதிகாரம் 34 வசனம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல நடத்தி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே. எந்த காரணத்திற்காகவும் சக மனிதர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களை தவறாகவும் நடத்தக்கூடாது. பிரியமானவர்களே, பாவிகளை கூட, குற்றம் செய்தோரை கூட நேசிக்க வேண்டும் என்பதுதானே இயேசு கூறினார். பிரியமானவர்களே, நாம் இறைநேயர்களாக நம்மை நாம் அடையாளம் காட்டிக்கொண்டு சக மனிதர்களை அதற்கேற்ப நடத்தவில்லை என்றால் நம்முடைய இறை நம்பிக்கை செத்தது என்று வேதம் சொல்கிறது. வாயினால் இறைவனை துதித்துவிட்டு வாழ்க்கையினால் அவரை தூஷிக்கும் காரியமாக இருக்கிறது. இறைவனை அறிந்து கொள்ளுங்கள், அப்போது அவரை நேசிப்பீர்கள். அவரை நேசித்தீர்கள் என்றால் அதற்கேற்ப நடந்து கொள்வீர்கள். அதற்கேற்ப நடந்தால் சக மனிதரை நாம் சரியாக நடத்துவோம். இதுதான் கிறிஸ்தவ இறை வழிபாடு. பிரியமானவர்களே, அம்பேத்கர் ஏன் தன் தாய் மதத்தை துறந்தார்? சக மனிதர்களை தனக்கு சமமாக நடத்த அந்த மதம் அனுமதிக்காததால். ஏன் அவர் கிறிஸ்தவத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை? கிறிஸ்தவர்களும் அதே போல நடந்து கொண்டதால். தன்னுடைய மதம் சாதியினால் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவு கிறிஸ்தவமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிடுகிறார். மகாத்மா காந்தியிடம் ஒரு கிறிஸ்தவ மிஷனரி ஒரு முறை கேட்டார், ஐயா, உங்களுக்கு கிறிஸ்தவ கொள்கை பிடித்திருக்கிறது, நீங்கள் ஏன் கிறிஸ்தவராக மாறக்கூடாது என்று. அதற்கு காந்தி பதிலளித்தார், ஐயா, எனக்கு கிறிஸ்துவையும் அவரது போதனைகளையும் பிடித்திருக்கிறது, உண்மைதான். ஆனால் கிறிஸ்தவர்களையும் அவர்களது செயல்பாடுகளையும் எனக்கு பிடிக்கவில்லையே. கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போல அல்லவா கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று கூறினார். பிரியமானவர்களே, இறுதியாக சில வசனங்களின் மூலம் உங்களுக்கு நமது கிறிஸ்தவத்தின் சாராம்சத்தை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். அதாவது இதுவே வேதத்தை நிறைவேற்றுதலாகும், இதுவே கிறிஸ்தவத்தை கடைபிடிப்பதாகும் என்று இயேசு சொல்கிறார். ரோமர் 13 அதிகாரம் 8-10 வரை, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். 1 கொரிந்தியர் 13:2-3. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்.
என்ன பிரமாணம்? ராஜரீக பிரமாணமும். பிரமாணத்துக்கெல்லாம் மேலான பிரமாணம் ராஜரீக பிரமாணம். அடுத்த வசனம் யோவான் 13வது அதிகாரம் 34-35 வரை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கூறினார். பிரியமானவர்களே, அநேக மனிதருக்கு வேதத்தை படித்து கிறிஸ்தவத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைப்பதில்லை. அவர்கள் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான் கிறிஸ்தவம் இப்படிதான் இருக்கும் என்று தெரிந்து கொள்வார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரித்து விடாதபடிக்கு நாம் கவனமாக இருப்போமாக. இந்த போதனைகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. வணங்கும் இறைவன் மாறினால் மட்டும் போதாது பிரியமானவர்களே, வாழும் வாழ்க்கையும் அதற்கேற்றார் போல மாற வேண்டும். இறைவனை நேசிப்பீர்களாக, மனிதரையும் நேசிப்பீர்களாக. இவை இரண்டும் கிறிஸ்தவ இறை வழிபாட்டின் 2 பரிமாணங்களாயிருக்கின்றன. கிறிஸ்தவத்தை தாங்கி பிடிக்கும் 2 தூண்களாயிருக்கின்றன. இவற்றில் ஒன்று சேதமடைந்தாலும் வீடு நிலையற்று போய்விடும். நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்திற்கு களங்கம் ஏற்பட்டுவிடும். நன்றாய் வாழ்ந்து நலம் பெறுவீர்களாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. நன்றி.